வாசகம் யூடியூப் சேனலை வழங்குவது சரண்யா தமிழ் வாசகம். அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். அகில இந்திய அண்ணா திமுகவின் திருவொற்றியூர் வடக்கு பகுதி எண்ணூரில் பகுதி கழக செயலாளர் MK கண்ணன் தலைமையில் பாக முகவர்கள், வட்ட நிர்வாகிகள், அதாவது 1, 2, 4, 6 ஆகிய வட்டங்களின் நிர்வாகிகள் பிரச்சார ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் விலைவாசி உயர்வு குறித்தும் மக்களிடம் எடுத்து கூற பிரிண்டர் யந்திரம் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாமன்ற கவுன்சிலரும் ஐடி விங் மண்டல காஞ்சிபுரம் மண்டல தலைவருமான டாக்டர் K கார்த்திக் சிறப்புரையாற்றி இந்த பணிகளை மக்களிடம் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று விளக்கி கூறினார். இந்த கூட்டத்தில் பகுதி வட்ட நிர்வாகிகள் சச்சிதானந்தம், வட்ட செயலாளர்கள் வேலாயுதம், செல்வம், மணிக்குமார், சரவணன், கோபாலகிருஷ்ணன், ஹரிஹரன், லைபான், சுகுமார் மற்றும் ஐடி விங் நிர்வாகிகள் நித்யானந்தம், மணிமாறன், நரேந்திரன் உட்பட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்டனர். எமது வாசகம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வடக்கு பகுதியில் ADMK ஐடி விங் சார்பாக ADMK கனெக்ட் அப்படின்ற ஆப் மூலியமா நம்ம இந்த விலைவாசி உயர்வை மக்களுக்கு எடுத்து கூறக்கூடிய நிகழ்ச்சியை இன்னைக்கு திரு கண்ணன் பகுதி கழக செயலாளர் வடக்கு பகுதி அவர் தலைமையில் இன்னைக்கு ஒரு சிறப்பான கூட்டத்தை எண்ணூர் பகுதியில் நடத்தியிருக்கோம். ஸோ கட்சிக்காரங்க, தொண்டர்கள் அனைவரும், நிர்வாகிகள் அனைவரும் ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரசாங்கம் இந்த 5 வருஷமா இந்த விலைவாசி உயர்வை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது அப்படின்றத அந்த மக்கள் கூறக்கூடிய பதிலேயே இந்த விடிய ஆட்சியின் இந்த உங்கள் வீட்டு பில்லே சாட்சி அப்படின்ற தலைப்பில் இந்த பில்லை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்களாம் சொல்றாங்க, MK ஸ்டாலின் மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு இப்போ 5000 கொடுத்துருக்காரு, மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 5000தால அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் திமுக காரங்க சொல்றாங்கன்றீங்க, மக்கள் மனநிலை அறிஞ்சு. நாங்கள் ஒரு வீட்டுக்கும் உங்கள் வீட்டு பில்லே சாட்சின்னு போகும்போது ஒரு வீட்டுக்கு குறையாம 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் நஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க மனநிலைமை என்னன்னா, ஒரு 1 லட்சம் போட்டால் கூட பத்தாது. இதான் மக்களோட மனநிலைமை. ஸோ திமுக காரங்களுக்கு எங்க தொலைக்காட்சி வாயிலாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்களதெல்லாம் கனவாவே போயிடும். இந்த மக்கள் இனிமே ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை. அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆவார். அம்மாவின் ஆட்சி தான் மலரும், அண்ணன் தலைமையில மலரும். அண்ணாமலை நகர் கேட்டு, அந்த அண்ணாமலை நகர் கேட்டு 2022 ஏப்ரலில் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றுனாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேட் வேலையை முடிக்கல. ஸோ பல முறை இந்த மன்றத்தில் நான் இதை வலியுறுத்தியிருக்கேன். ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் 50% ஷேர் அந்த இதில் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வேன்றாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக அரசாங்கத்தோட 50% நிதியில தான் அந்த பணி நடக்குது. ஸோ இவங்க நிதியை முறையாக கொடுக்கலன்றது தான் குற்றச்சாட்டு. முறையான நிதியை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணல இந்த தமிழக அரசாங்கம், இந்த அண்ணாமலை நகர் கேட்டுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய டிலே ஏற்பட்டிருக்குன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டரோட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த அரசாங்கம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இந்த அண்ணாமலை நகர் கேட்டுக்கு பண்ணாமல் இந்த அரசாங்கம் புறக்கணிச்சிட்டே இருக்காங்க. ஸோ மண்டலம் 1 இதை வலியுறுத்திட்டே இருக்கோம். இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேர்தல் வரும், மாறுதல் வரும். ஸோ மாறுதலுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜும் ரொம்ப வேகமாக வேலை நடக்கும்ன்றது தெரிவிச்சுக்கிறேன்.